75வது சுதந்திர தின நாளை கொண்டாடுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 137 இப்படியாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல்வாயோடே ஒட்டி கொள்வதாக என்று சொல்லி, இங்கே சிறைபிடித்து போகப்பட்ட பாடகர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுது கொண்டிருந்தோம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்திலே இப்படியாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். எருசலேமில் வாழ்ந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் பாபிலோனின் ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் கடந்து சென்ற பொழுது தங்களுடைய தேச பக்தியை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வசனங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய தேசத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை தங்களுடைய போஜனத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். தன் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேமே, நான் உன்னை மறந்தால், என் தேசமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை நான் சாப்பிடுகிறதற்கென்று பயன்படுத்துகிற, நான் வேலை செய்வதற்கென்று பயன்படுத்துகிற, எல்லாவற்றிற்கும் முக்கியமாக பயன்படுத்துகிற என் வலதுகை தன் தொழிலை மறந்து போவதாக. அதாவது இன்றியமையாத ஒரு ஒன்று. எல்லா மனிதர்களும் தங்களுடைய வலதுகையை தங்களுடைய போஜனத்திற்கென்று பயன்படுத்துவது உண்டு. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தேசத்தினுடைய அந்த காரியத்தை தங்களுடைய ஆகாரத்திற்கே ஒப்பிட்டு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது காரியத்தில் சொல்கிறார்கள், நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும். எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியில் இந்த தேசத்தை குறித்து, இந்த தேசத்திலே நான் வாழ்கிறேன் என்பதை குறித்தால் எங்கள் உள்ளத்திலே அதிகமான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் எங்களுக்கு பிரதான மகிழ்ச்சி என்று சொல்லி அவர்கள் அதை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் குடிக்கிற தண்ணீருக்கு அதை ஒப்பிடுகிறார்கள். என் நாவு என் மேல்வாயோடே ஒட்டி கொள்வதாக. எங்களுக்கு தண்ணீரை விட முக்கியம் எங்கள் தேசம், எங்களுக்கு போஜனத்தை விட முக்கியம் எங்கள் தேசம் என்பது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருந்தாலும் நாம் இந்திய தேசத்திலே வாழ்கிறபடியினாலே இந்த தேசத்தை மிகவும் அதிகமாக நாம் நேசிக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தேச பற்றை குறித்து இத்தனையாய் வேதத்திலே தங்கள் எருசலேமை குறித்து சொன்ன ஜனங்களை, அந்த அவர்களுடைய தேச பற்றை நாம் அறியும் பொழுது நாம் வாழ்கிற இந்திய தேசத்திலே நமக்கு பற்று அதிகமாக வேண்டும் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா புத்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் வாழுகிற இந்த இந்திய தேசத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், இந்த இந்திய தேசத்திலே நம்மோடு கூட வாழ்கிற அந்த ஜனங்களுக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க ஆரம்பித்து விடுவோம். இதைத்தான் பவுல் பிரதானமான புத்தி என்று சொல்லுகிறார். இவைகளோடு கூட பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கூட நாம் அமைதலான ஒரு ஜீவனம் பண்ணும்படி நம்மை ஆளுகிறவர்களுக்காக, ராஜாக்கள் இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்களுக்காக, நம்மேல் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் 75வது சுதந்திர தின நாளை சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற நம்மிலே இன்றைக்கு நமக்குள்ளாய் உண்டாக வேண்டிய காரியம், இந்த தேசத்தை என்னுடைய உணவை பார்க்கிலும், நான் குடிக்கிற என்னுடைய தண்ணீரை பார்க்கிலும்,
நான் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக எங்களை ஆளுகிற ராஜாக்களுக்காக, எங்கள் மேலே அதிகாரமுள்ள அதிகாரிகளுக்காக, என்னோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக, எங்கள் அண்டையிலே வாழ்கிற, எங்களுடைய நாட்டிலே வாழ்கிற ஜனங்களுக்காக, அவர்களுடைய நல்வாழ்விற்காக, அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நான் கதற வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால கண்ணீரோடு கூட இந்த ஜெபத்தை எடுக்க இந்த சுதந்திரத்தின நாளிலே நாம் தீர்மானங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கும் அப்பானி ஆழ வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும்.